சட்டப்பேரவை நிகழ்வுகள் சார்ந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கத்தில் இந்த புறக்கணிப்பு என்பது தேசிய கீதத்திற்கான மதிப்பளிக்காததுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன இது பற்றி? தவறான விளக்கம். என்ன காரணம் என்றால், சட்டமன்றத்திலே தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுகிற மரபு நாம் 1969 கடைபிடித்து வருகிறோம். தமிழ்தாய் வாழ்த்தை எப்போது அதிகாரபூர்வமான பாடலாக ஏற்றுக்கொண்டோமோ அப்போதிலிருந்து கலைஞர் ஆட்சி காலம் இன்று வரைக்கும் எல்லா ஆட்சி காலத்திலும் அப்படித்தான். எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் அப்படித்தான், ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் அப்படித்தான். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சட்டப்பேரவையில் முதலில் பாடப்பட வேண்டும், எல்லாமே முடிவு செய்யப்பட்ட விஷயம். இன்னும் சொல்லப்போனால் பேரவைத் தலைவரின் பொறுப்பு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஆளுநர் திடீரென்று அவரது விருப்பத்தை கூறுவது என்பது அது தவறான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் பாராளுமன்றத்தில் கூட வந்தே மாதரம் பாடப்பட்ட வரலாறுலாம் இருக்கிறது. ஆளுநர் உரையை வாசிக்க விரும்பவில்லை. அவர் அதற்கான ஒரு காரணமாக அல்லது ஒரு சாக்காக சொல்வதுதான் இந்த விளக்கம் என்பதுதான் என் கருத்து. நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயம், இதை தொடர்பு படுத்திதான் திமுக, அதாவது அவை முன்னவர் துரைமுருகன் கொண்டு வந்த தீர்மானத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறதா? ஏனென்றால் அதில் அவர் குறிப்பிடுகிறார், ஆளுநருடைய உள்நோக்கம் கேள்விக்குள்ளாகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படிதான் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியுள்ளதா? கண்டிப்பாக ஆளுநருக்கு உள்நோக்கம் இருக்கிறது, முதலில் இருந்தே இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். தென்னாரெட்டி அவர்கள் காலத்துல ஆளுநராக இருந்த போது ஜெயலலிதா அவர்களுக்கும் தென்னாரெட்டி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள். ஆனாலும் கூட அவர் சில மரபுகளை கடைபிடிப்பதிலும் சில விஷயங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும், சட்டப்படி இயங்க வேண்டும் என்பதிலும் குறிப்பான கவனம் செலுத்தினார். எடுத்துக்காட்டாக துணைவேந்தர் நியமனம். துணைவேந்தர் நியமனத்தில் ஏராளமான காலதாமதம். இன்னும் சொல்லப்போனால் பல பல்கலைக்கழகங்களுக்கு இன்று துணைவேந்தர் இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில் துணைவேந்தர் இல்லை, பதிவாளரும் இல்லை. மாணவர்களுக்கு துணைவேந்தர் இல்லாத காரணத்தால் நம்மால் பட்டம் முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்க முடியவில்லை. இதெல்லாம் ஆளுநருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? ஆனாலும் அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை காலதாமதப்படுத்துகிறார். மீண்டும் ஒரு மாநில அரசு இதற்கு நிவாரணம் தேடி உச்சநீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்கிற நிலை. ஆக ஒட்டுமொத்தத்திலே ஆளுநர் மாநில அரசை தனது விரோதியாக பார்க்கிறார். ஆனால் ஆளுநர் என்பவர் மக்களின் சார்பாக நிற்க வேண்டியவர். தமிழ்நாட்டு ஆளுநர் தானே, தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் பாலமாக இருந்து செயல்பட வேண்டியவர், தமிழ்நாட்டின் செரிமோனியல் ஹெட். அதை எல்லாமே அவர் மறந்து விட்டு செயல்படுகிறார். எனவேதான் துரைமுருகன் கூறியதைத்தான் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆளுநரை பேச விடாமல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இந்த கருத்தை எப்படி பார்க்க வேண்டியுள்ளது? அதிமுக ஆளுநருக்கு பாதுகாப்பு கிடையமா மாறுவது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். காரணம், அண்ணா பல்கலைக்கழக விஷயத்திலே அதிமுக பெரிய போராட்டங்களை எல்லாம் முன்வைக்கிறது. ஆனால் அதிலே ஆளுநரின் ஒரு பெரிய தவறும் இருக்கிறது, பெரிய நிர்வாக தவறு. துணைவேந்தர் போடவில்லை, பதிவாளர் போடவில்லை, இதெல்லாமே ஆளுநரின் தவறு தானே. அப்ப ஆளுநரை தக்க தருணத்தில் இடித்து கூற வேண்டியது எதிர்கட்சியின் கடமைதான். மாநில அரசையும் இடித்து கூற வேண்டும், மாநில ஆளுநரையும் இடித்து கூற வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக வெறுமனே அரசியல் நோக்கங்களுக்காக ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குவது என்பது சரியல்ல. ஏனால் ஆளுநரால் பாதிக்கப்பட்ட அரசுகளில் அதிமுகவின் ஜெயலலிதா அரசும் ஒன்று. 1994 முதல் 96 வரை அதையும் அதிமுக மனதிலே கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.